அரசியல் ஆதாயம் தர 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு போயிட்டீங்க, பத்து படிக்க அவர் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்க மனைவி சொல்லலாம், ஏன் விட்டுக்காங்க, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்ய இஷ்டம் இல்லை. அவர் மனசு நல்ல மனசு. ஆனால் கடவுளுக்கு குழப்பத்தை உண்டாக்குறாரு. நடக்க வேண்டும் என்று கடவுள் சித்தம். அவர் குறை சொல்லாதீங்க, ராமதாஸ் அவர்கள் குறை சொல்லாதீங்க. அவர் நல்லவர். ஆனால் கடவுள் அவருக்காக இறங்கி நீங்க என்னென்ன இதை செஞ்சீங்க, 89 கட்சி ஆரம்பிச்சீங்க, எது என்னன்னு செய்யுங்க தெரியாது. உங்களுக்கு விரோதமாக கடவுள் கட்டணி கொண்டிருக்காரு. உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு பார்க்குறாரு. கெட்டது நடக்கும், கெட்டது நடக்க வைப்பாரு. இந்த கடவுள் கட்டை நீட்டிட்டாரு. உங்க இடத்தை என்ன நினைக்கிற அதுன்னு தெரியும் அவருக்கு. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் மக்கள் நன்மை செய்ய நினைச்சாரு, அது நல்லா இருந்தாரு. அது சிவாஜி இந்த கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் தெரியும் கட்சி ஆரம்பிச்சு நம்ம அப்படி சம்பாதிக்க நினைச்சாரு. கட்சி அவர் நல்லா வரல. கமலர் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் என்ன நினைச்சாருன்னு கடவுள் தெரியும். அவர் பெரிய வர முடியல. அது மாதிரி ஒரு ஆள் பற்றி கடவுள் பார்க்கிறாரு. நாங்க முதல்ல தான் பார்ப்போம், ஆஹா தலைவர் பேசுறாரு, சூப்பர்மா. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கடவுள் தெரியும். உங்களுக்கு ரொம்ப செயல்படுவார். நல்லது நேரத்தை கூட இருப்பாரு, கெட்டது நேரத்தை